மகுடம் டைரக்டர் ரவி அரசு இயக்கத்துல நம்ம விஷால் அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு தமிழ் திரைப்படம். படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் வெளிவந்தப்ப இந்த படத்துக்கு ஒரு பயங்கரமான டாக் கிரியேட் ஆச்சு. ஏன்னா லுக்கே 3 கெட்டப்ல நம்ம விஷால் அவர்கள் ரொம்பவே பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்தாப்புல. ரீசெண்டா தான் இந்த மாதிரி மல்டிபிள் கெட்டப்ல மார்க் ஆண்டனி அப்படின்னு ஒரு படத்தில் நடிச்சாப்புல. அந்த படமும் பயங்கரமான ஹிட்டு. ஸோ அதுக்கப்புறமா மகுடம் அப்படின்ற இந்த திரைப்படம். ஸோ மகுடன் டெஃபினட்டா நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஈடி படத்துடைய டைரக்டர் அப்படின்றதுனால இந்த திரைப்படம் இன்னமும் வெற்றி படமா இன்னமும் நம்ம விஷால் அவர்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனா படம் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாளுக்கு அப்புறமா 2 பேருக்கும் வாய்க்கா வரப்பு சண்டை, கிரியேட்டிவ் டிஃப்ரெண்ட்டு பிரச்சனை, ஐ மீன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் அந்த படத்துல தூக்கிட்டு நானே அந்த படத்தை டைரக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷால் அவர்கள் இறங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். அதை நீங்க பார்த்துருப்பீங்க நம்புறேன். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி மிஷ்கின் டைரக்ஷன்ல நம்ம விஷால் அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருந்த அந்த துப்பாரி வாலன் 2 படத்துக்கும் அதே பிரச்சனை. கடைசியில் அந்த படத்தையும் டேக் ஓவர் பண்ணி நானே டைரக்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணாப்புல. அந்த படம் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆல்மோஸ்ட் அந்த படம் டிராப் தான். ஏன்னா நம்ம விஷால் அவர்களால் அந்த படத்தை என்ன பண்ணாலும் டைரக்ட் பண்ண முடியாது. மிஸ்கினுடைய ஐடியா, அவருடைய ஸ்கிரிப்ட் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்காமா. அது அவருக்கு மட்டும்தான் புரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனாலதான் இன்னுமா அந்த துப்பாரி வாலன் 2 படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆகாம அப்படியே கிடப்பில் வச்சுட்டாங்க. அதே மாதிரி இந்த மகுடன் படத்துடைய டைரக்டருமே வெளியே அனுப்பிட்டாங்க. இப்போ விஷாலே டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளிவந்திருந்தது. இப்போ தீபாவளி இல்லையா, தீபாவளி ட்ரீட்டா இந்த படத்துடைய செகண்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த செகண்ட் லுக்ல அபிஷியலாவே போட்டிருக்காங்க ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் பை விஷால் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டைரக்டர் படத்தை விட்டு வெளியே போயிட்டாப்ல. விஷால் டைரக்ஷன்ல தான் இந்த மகுடன் திரைப்படம் வெளிவரப்போகுது. வெளிவருமான்னு தெரியல. இப்போதைக்கு அவருடைய டைரக்ஷன்ல இந்த படத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அவங்க தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. அவங்க ப்ரொடியூஸ் பண்றதுனால படத்தை கண்டிப்பா முடிச்சிருவாங்க. ஆனா விஷால் டைரக்ஷன்ல அந்த படம் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா டைரக்டர் ஒருத்தர் இப்ப அந்த படத்தை இவர் டைரக்ட் பண்ண போறாப்புல. கதையை வாங்கி டைரக்ட் பண்ணுவாங்கன்னா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு ஆக்டர் அவரே நடிக்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஸோ என்ன நடக்கும் தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம்.